இல்லை, நடிகர் சங்கம்ங்கிறது தேர்தல் முடிஞ்சோடனே நான் அன்னைக்கே சொன்னேன், தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் போட்டி போடணுமே தவிர தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதைத்தான் இன்னைக்கு சொல்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது அது பழிவாங்கும் நடவடிக்கை, அது செய்யக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையே அவங்க மேலே இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது, அவரை கூப்பிடுங்க, சரத்குமார் சாரை கூப்பிட்டு நண்பர்களாக உட்காந்து நம்மளால் பேசி தீர்க்க முடியலைன்னா தான் கோர்ட்டுக்கு போகணும். சும்மா 1 கோடி ஊழல் 2 கோடி ஊழல் சொல்கிறது, இன்றைக்கி அவங்க மேலே 6 கோடி 10 கோடி ஊழல்னு சொல்லி போயிட்டே இருந்தால் நிர்வாகம் ஒரு நேர்மையாகவும் இருக்காது, நாகரிகமாகவும் இருக்காது. ஏன்னா நடிகர் சங்கம்ங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு இமேஜோடு இருக்கிறவங்க, அவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இல்லை, எல்லாரும் உழைச்சோம், ஒரு நல்ல நிர்வாகம் வரணும்னு நினச்சோம். ஆனால் அவங்க இப்படி பழி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பழி வாங்கக்கூடாது. பதவி இன்றைக்கி வரும், நாளைக்கு 2 வருஷம் சென்று வேற ஒரு நிர்வாகம் வரும். அதுக்காக அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் அந்த வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? அன்னைக்கு வேனில் கூட்டிகிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரை. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? அவங்கள எதுக்கு நீக்குனீங்க? நிர்வாகத்தில் பதவியில் வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை, தவறு செஞ்சால் மன்னிக்கிற தன்மை. அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்காந்து அவங்க செஞ்ச தவறை தட்டி கேட்கணும். எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இது ஒரு நாகரிகமான செயல் அல்ல. அது சினிமாவுக்கு இது நாகரிகம் கிடையாது. நான் அன்னைக்கு பொதுக்குழுக்கே நான் போகலை. அது சும்மா அவங்க சொல்கிறாங்க. நான் பொதுக்குழுக்கு அன்றைக்கி போகவே இல்லை. என்றைக்கு அவங்க பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்குனாங்களோ அன்னையிலேருந்தே நான் அந்த நிர்வாகத்தில் நான் கலந்துக்கிறது இல்லை. மலைக்கல்லன் ஒருத்தர் பேர் வச்சுங்க. ஆமா தலைவரே, உங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிறந்தவங்க மலைக்கல்லன் பார்க்கும்போது அதனால உங்க வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லன்னே கூப்பிடுவோம் வச்சிருந்தோம் அப்படின்னாலாம். எம்ஜிஆர் முதல் நாள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கல்லன் அவன் ஜென்ம சாபில் அணைஞ்சிட்டானா. நேர என் டி ராமாராவுக்கு ஒரு போனு, சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளா. அந்த முதலமைச்சர் என் டி ராமாராவ் எம்ஜி ராமச்சந்திரனை கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும். ஏன்னா இதுக்கு என்ன நீங்க போன் பண்றீங்க? யாருக்கு? என் பிள்ளைக்கு தான். அப்படின்னா மலைக்கல்லன் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானிய டாக்டர் கான்கிறவர் தான் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு முடியாம இருக்காரு. கதவை திறந்து வர்றான். டாக்டர் கானுடைய அசிஸ்டன்ட் மலைக்கல்லன் டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தான். கதை தெரிஞ்ச உங்களுக்கே 1.25 நிமிஷம் பொறுக்க முடியலையே, புள்ளைய தாண்ட மாட்டாளா துடிக்கிறியே. அப்ப படம் கதை தெரியாம எவ்வளவு துடிப்பான். இவ்வளவு பெரிய மாமனிதனுக்கு பக்கத்துல இருந்ததுனாலதான் ஒருவேளை சார்ந்து வெற்றி அடையவே தெரியல. ஆனா பார்த்திபன்கிற ஒருத்தர் அந்த செடியை பிடிங்கி தள்ளி நட்டு இருக்காரு. அந்த செடி பிரமாதமா வளர்ந்து நம்புறேன்.